கடைசியாக இவன் இந்த மங்களா ஸ்டோர்லாம் எங்களுக்கு பிடிச்ச சாமான்கள் இருந்தது. இந்த கீழே கை வச்சோம் என்றால் ஒரு ஆள் புதுசாக வருவேன். ஓகே, இதில் வந்து வட்டமாக மாற்றிக்கலாம். முதல் வந்து வேற ஒரு ஷேப்பில் இருந்தது. இப்படியே நாங்கள் இவரை தூக்கி ஜாயின் பண்ண வேண்டாம். லாக் பண்ணுறே இருக்குது இதுக்கு. ஓகே, இது நீங்கள் இங்கே இல்லை பின்னு கொடுங்க. இப்படி இருந்து கொண்டு அப்படி சரியில்லை, வித்தியாசமாக இருக்கு என்ன. இது வந்து ஒரு நல்ல கிராண்டான கதிரை மாதிரி என்ன. இது வந்துங்க நீங்கள் இப்படி எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே ஓகே, உங்களோட அனுபவங்கள் என்ன இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்களேன். இது வந்து ஒரு ரூம் கபர்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ரூமுக்கு வந்து ஒரு பெரிய கபர்ட் என்ன, ஒரு டைனிங் டேபிள் மாதிரி வச்சு ஒரு 5 கதிரை வேணுமெண்டா இந்த கதிரையை தூக்கி நாங்கள் 6 கதிரையாக அப்படி லைனுக்கு ஒரு ஏரியா செய்து அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கேன். என்ன அங்கால கதவுகளும் வந்து செய்திருக்கு. திக்கா வைக்காமல் எல்லாத்தையும் தும்புத்தடியிலேருந்து தூசு கட்டுறது சரி, அங்கால வந்து இது என்ன மிஷினுகள் சரி, இதெல்லாம் ஒரு சைஸில் எல்லாம் ஏகப்பட்ட இருக்கு. ஸ்டீல் கபர்ட் ஏகப்பட்ட இருக்கேன். கபர்ட்டெல்லாம் நெக்குஜமாக இருக்கேன். தாராளமாக ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ஆர்டர் கபர்ட். அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காலைக்கான எங்கே வந்து நாங்கள்டா மங்களா காட்சிரைக்கு தான் வந்து நாங்கள். இந்த மங்களா காட்சிரை யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் மனோரா சந்தியிலேருந்து நாங்கள் கேகேஸ் போகிறோம் என்றால் போய்கொண்டு ஒரு 50 மீட்டர் இருக்கும். அதுலேயே விளக்கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மங்களா காட்சிரைன்னு ஒரு ஷோரூம், தலபாடா ஷோரூம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் இன்றைக்கு காலைக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து இங்கே வந்து என்ன மாதிரி என்று பார்த்தோம் என்றால் நல்லூரை முன்னிட்டு வந்து தளபாடங்கள் சிலர் வந்து விலைக்கழிவுகளில் போய்கொண்டிருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் காலையில் பார்க்க போகிறோம். அதோட இந்த காணொலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. நாங்கள் வளமையாக போடுற மங்களா காணொலியும் பார்க்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது. நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் உள்ளே போய் தளபாடங்கள் என்ன மாதிரி விலைகளில் போய் வந்து மேலோட்டமாக காட்டிக்கொள்ள போகிறோம். இது வந்து உண்மையிலே வந்து விலைக்கழிவை காட்டுற காணொலியும் பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தளபாடங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கொள்ள முடியாமல் இருக்கும். இந்த இடத்தின் லொக்கேஷன் ஃபோன் நம்பர்லாம் நான் கீழே போடுவோம், நீங்கள் பார்த்துட்டு வந்து விடலாம். ஓகே, இந்த காணொலி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ காணொலிக்கு போவோம். ஓகே, நாங்கள் இப்போ ஷோரூமில் வந்துட்டு நீங்கள் நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. உங்களோட பெயர்? ரோஹித். ஓகே, மங்களா ஷோரூம் என்னென்ன நாட்கள் என்ன டைமில் திறப்பீங்க அண்ணா? இப்படி 9 மணிலேருந்து பின்னேரம் 7 மணி மட்டும் திறப்போம். ஞாயிற்றுக்கிழமையில வந்து 9:30லேருந்து 5:30 மட்டும் இருக்கும். 5:30 7 நாளுமே திறப்பீங்க. 7 நாளும் திறப்போம். ஓகே, மற்ற வந்து முக்கியமாக இப்போ தளவாடங்கள் வைக்க நிறைய பேர் ஆன்லைன் டெலிவரி இருக்காண்டு கேட்பீங்க. என்ன மாதிரி கால் பண்ணி கேட்டு டெலிவரி பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்குமா உங்கள்கிட்ட? ஆன்லைன் டெலிவரின்றது வந்து எல்லா சாமானும் இல்லை. ஃபர்னிச்சர் சாமான், எலக்ட்ரானிக் சாமான், வாஷிங் மிஷின் அது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதை வந்து நேராக பார்க்குற மாதிரி வராது. ஓகே, மற்ற மாதிரி கட்டில்கள், மற்றது வந்து சோஃபாக்கள் அது மாதிரி சொன்னால் அதிலெல்லாம் நாங்கள் அனுப்புவோம். வாஷிங் மிஷினும் அனுப்புவோம். எல்லா சாமானும் டெலிவரி செய்வோம். அதில் வந்து என்ன பிரச்சனை, அது போய்க்கு டேமேஜ் எழுதல் இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டில் அது எந்த பிரச்சனை அதில் அந்த உத்தரவாதுக்காக ஓமான்னு சொன்னிச்சுன்னா ஓகே இப்போ பிரச்சனை எதுவும் வந்தால் அது நாங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி நீங்கள் அனுப்புவீங்க. மற்றது இன்னும் உண்டு. இல்லாட்டி இப்போ இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் வந்து அங்கே இருந்தோம் இங்கே தியாக்கள் ஒரு ஆள் அனுப்பி பார்த்து பெற்றுக்கொள்ள இருக்குது. இதை வந்து இப்போ நல்ல ஒரு சீசன்றால் அதுலேயும் சில விலைக்கழிவுகள் போகுது. அதோட வந்து இப்போ மங்களா ஷோரூம்ல நிறைய சைனீஸ் பொருட்கள் வந்து இறங்கியிருக்காண்டு கேள்விப்பட்டேன். அதில் என்ன சைன் இதுக்கு முதலான இதுக்கு நிற்கிற இடம் வந்து முதல்ல சைனா டீ போக்கள் இருக்கு பாருங்க. நல்ல ஒரு வட்டமாக ஒரு வித்தியாசமான டிசைன். என்ன இதில் மேலே கிளாஸ் வரும். இதில் ஒரு கிளாஸ் கீழே ஸ்டீல். என்ன ஸ்டீல் இதுலேயும் கிளாஸ் ஒன்று வரும். கிளாஸ் எடுத்துருக்கு இதை ஒட்டி வர்றேன். ஓகே, இது என்ன விலை மாதிரி என்ன ரேஞ்சில் வருமாண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11,000 ரூபா அடிச்சிருக்கிறோம். இது நாங்கள் முதல் வித்த விலையே 14,000 விற்றுனாங்க. இப்போ வெறும் 9,500 கொடுக்குறோம் இந்த டீ. 9,500. ஓகே, இதுல வந்து இது கொஞ்சம் விலை கூடனே. இதுல பார்க்க அந்த சில்வர் கிளாஸ் குவாலிட்டி வித்தியாசம் டிசைனும் பெருதானே. இது கிட்டத்தட்ட 12,500 அடிச்சிருக்கேன். 11,000 ரூபா போடுவோம். 11,000 போடலாம். ஓகே, நீங்கள் இந்த வெள்ளை கலர் மேசை இது என்ன டீ? இது வந்து டைனிங் டேபிள் உண்டு. இது வந்து சைஸ் ஆகுது. இது வந்து இல்லை இதில் வந்து நீங்கள் 4 பேரும் சாப்பிடலாம், 6 பேரும் சாப்பிடலாம். ஆனால் இதுக்கு இந்த 4 கதிர் தான் பெறும். ஓகே, நல்ல கதிரை பார்த்தோம்னா இங்கே தூக்கி வச்சு நாங்கள் முதல்ல வந்து பார்த்துட்டு இந்த கதிரை இந்த குஷன் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். வித்தியாசமான டிசைன்லேயே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பின்பக்கம் ஃபுல்லாக வந்து குஷன் நீங்கள் அதே பாருங்கள். இங்கே பின்னுக்கு நல்ல குஷனாக இருக்கும். சிப்பெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு. ஓகே, இது என்ன மாதிரி ப்ரைஸில் வருமாண்ணா? இது வந்து நாங்கள் 1,50,000 அடிச்சிருக்கிறோம். 1,40,000 ரூபாய் தருவோம். 1,40,000. இது வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் காட்ட போகிறோம். இப்படி நாங்கள் இந்த கீழே கை வச்சோம் என்றால் ஒரு ஆள் புதுசாக வருவேன். ஓகே, இதில் வந்து வட்டமாக மாற்றிக்கலாம். முதல் வந்து வேற ஒரு ஷேப்பில் இருந்தது. இப்படியே நாங்கள் இவரை தூக்கி ஜாயின் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெரிய மேசையாக வந்துடும். நீங்கள் வந்து சின்னந்தான் 1.5 லட்சத்துக்கிட்ட வைக்காண்டு யோசிக்கிறீங்கள. பாவச்சு முடிச்சு இடங்கானாட்டிக்கு இழுத்து போட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டுலாம். ஓகே, அது மாதிரி தானே? அது மாதிரி தான். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசம். அது ஓவல். அது வந்து அந்த ஒரு நீள்வட்ட இதில் இருக்குது. அது அந்த இடைஞ்சல் இருக்கிறதுல இதண்டில் அது டீப்போவும் வித்தியாசம். என்ன கதிரையும் வித்தியாசம். கதிரைக்கு வந்து இதே கதிரான் பின்னுக்கு பட்டின் அடிச்சு வரும். ஓகே, அது வந்து சென்டருக்கு வர இது இருக்கா வந்து சும்மா காட்டிகளுடன் இதில் வந்து வித்தியாசமாக கதிரை நல்ல சாஃப்டாக இருக்குது. இதாங்க
நல்ல ஒரு சாஃப்டான ஒரு இதாக இருக்கு. அது வந்து 1.5 லட்சம் தானே? 1.5 லட்சம். ஓகேயா. வேற என்ன மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு பெட் ஒன்று இருக்கு. ஈஸியாக நீங்கள் இங்கே கொண்டே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. இது சைனீஸ் தானே? சைனாட. இதில் நாங்கள் புதுசாக இருக்கிற பொருட்கள் தான் காட்டுறேன். மற்ற பொருட்களே காட்டின பொருட்கள் தான். அதனால் புதுசாக இருக்கிறத மட்டும் காட்டிடுவாங்க. இதுலேயும் இருக்கு. அப்படி நிமித்தம் இது ஒரு ஷேரை நாங்கள் பாவிச்சுக்கொள்ளலாம். என்ன ஷேரை பெட்டா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து இதை வந்து இழுத்து போட்டு கீழேயும் விடலாம். இல்லை உங்களுக்கு இப்போ ஃபோன் பார்க்கணும் நிமிந்திருக்கணும்னு சொன்னால் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் பிள்ளைக்குள்ளேயே உங்களுக்கு இதில் சைட் காம்பி இருக்குன்னு அதை லொக் பண்ணி அதில் சொல்லலாம். அப்படியே தலையை வச்சு ஒரு ஆள் வெயிட் தாங்கும் கூட தண்ணி. நல்ல ஒரு ஸ்பொஞ்சோட வருது தானே இது. மற்றது உங்களுக்கு மடிக்கிறதெல்லாம் ஈஸி. நீலாண்ட ஈஸி. வெயிட்டும் இல்லை. நாங்கள் மடிச்ச ஒரு காருக்கா போகிறோம்னா அப்படியே வச்சுட்டு கொண்டு போய்க்கிற மாதிரி இருக்கு வேணா. ஓகே. அதே மாதிரி இதில் வைக்க இடம் இல்லைன்றபடி எல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம். இதில் வந்து இது ஒரு வித்தியாசம் என்ன? அதே இதில் இது வித்தியாசம். இது ஸ்பொஞ்ச் இல்லையாண்ணே? ஸ்பொஞ்ச் இல்லை, இது பெலிட்டில் இருக்குது. இது வந்து கைக்கு வந்து லாக் பண்ணுறே இருக்குது இதுக்கு. ஓகே. இது நீங்கள் இங்கே இல்லை பின்னி கொடுங்க. இப்படி இருந்து கொண்டு அப்படி சரியில்லை. ஓகே, உங்களுக்கு இது காண வேண்டாம். இப்படி லாக் பண்ணி விடலாம். லாக் பண்ணால் அப்படியே இருக்கும். ஒழும்பு தான் லொக்கர் ரிலீஸ் பண்ணி போட்டு காலால் நார்மலாக சொன்னோம்னா ஒழும்பில்லை. ஓகே ஓகே. இது வந்து இப்போ வயசான ஆட்களுக்கு ஒரு நல்ல இருக்குமே. நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அப்படியே சரிஞ்சு இல்லாட்டி வந்து இப்படி அந்த லொக்கை அமர்த்தி தந்தீங்கன்னா நீங்கள் அந்த வெயிட் இருக்கா அந்த லொக் வந்து வேலை செய்யுமே. இப்போ நீங்கள் இது மடிக்க வைக்க நார்மலாகவே மடிச்சு விட்டீங்கன்னா சரி. ஓகே. இதெல்லாம் என்ன விலைகளுக்கு வேறு பண்ணா? 12,500 அடிச்சிருக்கு. 11,000 தெரியல. 11,000 கொடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இதுலேயே 4-5 மாடல் இருக்குது. ஓகே. இது வந்து அடுத்த மாடல். நிறைய வித்தியாசமாக இருக்கு என்ன? இது வந்து ஒரு நல்ல கிராண்டான கதிர மாதிரி என்ன? இந்த மரங்கள் எல்லாம் போட்டு பதினஞ்சு இது அந்த மரங்கள் மூங்கில் என்ன? மூங்கில ஒர்க் எல்லாம் செய்யுது. நல்ல ஒரு இதுவும் அதே மாதிரியா? அதே மாதிரி தான். இதில் கொஞ்சம் என்ன இருக்குன்னு சொன்னால் இதில் வந்து இருக்கைக்கு வந்து கதிரியா யூஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். அது இது வந்து கைலான் இருக்கு. இது வந்துங்க நீங்கள் இப்படி எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே ஓகே. ஓகே. நல்லா அந்த முதுகுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதில் வந்து கூட அந்த வயதான ஆட்கள் இதை விரும்பினால் இதெல்லாம் வீட்டில் சும்மா கதிரியா போடுற நிலைமை போட்டுக்கொள்ளலாம். பண்ணுறக்கா சரிச்சு போட்டுக்கா நித்திரையும் கொண்டு வரலாம். இது என்ன விலை மாதிரி வருமானா? இது வந்து உங்களுக்கு 17,500 அடிச்சது 16,000 கொடுத்துடலாம். 16,000. இது வந்து கொஞ்சம் நல்லது. அது நல்லதுதான். இது வந்து பின்ன பார்த்தீங்கன்னா டிசைன்கள் நல்லா இருக்கு. மற்ற வந்து ஸ்ப்ரிங் போட்டுருக்கு. ஓகே ஓகே. ஸ்ப்ரிங் போட்டுருக்கு. ஓகே. கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குமே. அப்படி அடுத்து பார்த்தோம்னா முன்னுக்கு ஒரு ஷேர் இருக்குது. இதில் கூட அந்த சலூனில் சில பார்க்க அந்த ஃபோன் கடைகளில் அந்த இருந்த சுத்தக்கூடியமாக இருக்குமே. இப்போ நான் இதில் வந்து ஏறி இருந்தேன்டா ஏறி இப்படி காலை வச்சு கொண்டுக்கலாம். இதில் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி கீழே போகலாம். இல்லாட்டி வந்து மேலே வரலாம். ஓகே. இப்படி இருக்கு. இப்படி வந்தால் நாங்கள் சுற்றி பார்க்கலாம். இதே சைனாலேருந்து வந்தேன். சைனா. இது எத்தனை பீஸும் எடுத்துக்கொள்ளலாமா? இதில் எத்தனை பீஸும் இருக்குது. ஓகே. எந்த வேண்டாம் கேட்டுக்கொள்ளலாம். அப்படி இங்கே பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் இனோவேக்ஸின் எல்லாமே இருக்குண்ணே. சாம்சங் இனோவேக்ஸ் எல்லாமே இருக்குண்ணே. அப்படியே மேலே வந்து எங்களுக்கு ஸ்பீக்கர் ஐட்டம்ல இருந்து மிக்சி கிரைண்டர் இருக்காங்க. ஏற்கனவே வளமையாக காட்டுற பொருட்கள் எங்களுக்கு ரைஸ் குக்கர்கள் இருந்து குண்டு தோசை சட்டி என்ன குண்டு தோசை கேட்டில் நீங்கள் வந்து 1,750 எடுக்கலாம். ரைஸ் குக்கரில் வந்து 6,200 எடுக்கலாம். எல்லாம் லோ. இப்போ மிக்சி கிரைண்டர் எல்லாம் என்ன 6,600 எடுக்கலாம். 6,000. இதில் வந்து இங்கே பார்த்தோம்னா பஜாஜ் பிராண்ட் இருக்குது. எல்லாமே வந்து இருக்குது. பஜாஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலையும் பார்த்தீங்கன்னா நல்ல விலை குறையா போகுது. 19,700 5 வருஷம் வாரண்டி தரலாம். 5 வருஷம் வாரண்டி தரலாம். அப்படிங்கால பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்கள் கபர்ட் எல்லாமே இருக்கு. எல்லாம் மேலோட்டமாக காட்டிக்கொள்ளும். அடிக்கடி காட்டுறேன். புது பொருட்கள் தான் நாங்கள் காட்டிக்கொள்ள போகிறோம். 13,900. இந்த டேபிள் என்ன ஸ்டாண்ட் ஃபேனில் என்ன விலை இருக்கலாம்? ஸ்டாண்ட் ஃபேனில் நீங்கள் வந்து 6,400 எடுக்கலாம். 6,400. ஆனால் இதில் ஃபேன்லேயே ஒரு ஃபேன் இந்த ஃபேன் என்னன்னு சொன்னால் 2 வருஷம் வாரண்டி வரும். ஓகே. மற்ற வந்து ஃபேன் போட்டால் வந்து சத்தம் கேட்காது. வாரண்டி பிரச்சனைனா ஃபேனுக்கு புது ஃபேன் உடனே கையோடய கொடுப்போம். ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் உடனே தருவீங்க. அப்படி எங்களை பார்த்தோம்னா கஸ்டமர் நீங்கள் சும்மா நம்மளா காட்டிடுறோம். நிறைய அலுமாரிகள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த அலுமாரிகள் தான். என்ன விலையில இருந்து போகுதுன்னு அதெல்லாம் இப்போ எல்லாம் கபட்டு கொஞ்சம் பிலோ வச்சிருக்கோம். ஜூனியர் சின்ன ஆக்கள் கபட்ல 14, 16, 13 அந்த பெரிய 22,000 எல்லாம் 1,15,000 அந்த வெள்ள கபட்டுலாம் இருக்குது. இப்போ அங்கே ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்குது. சும்மா அப்படியே காட்டிக்கொள்கிறேன். நம்மளா கபட்டு டிசைன்கள் காட்டிக்கொள்கிறேன். சில விலைகளை சும்மா சொல்லிக்கொண்டு வாங்க. என்ன விலை அடிச்சிருக்கேன்? என்னண்ணா எல்லாம் அடிச்சிட்டு 27,900 அங்கே பார்த்தோம்னா 26,900 33,000 இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. நம்மளா காட்டிக்கொள்கிறேன். எல்லாமே வந்து நல்ல ஒரு காட்டி போட்டிருக்கேன். நல்ல ஒரு விலை கடைக்கு போட்டிருக்குது. பாருங்க அப்படியே காட்டிக்கொள்கிறேன்.
இதை தவிர நாங்கள் இதை விரும்பிய டிசைனும் வந்து ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம் ட்ரிபிள் டோர்லாம் நீங்கள் 45,000 இருந்து எடுக்கலாம் இப்போ சீசன் டைமில் நல்ல ஸ்டீல்லையும் எடுக்கலாம் மரத்துலையும் எடுக்கலாம் நேரத்துலேயும் எடுக்கலாம். ஓகே அதுக்கு விரும்பினதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கு. நிறைய இதுகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் விலை கூட்டினேன் 4 உடனே. இப்படி கிளாஸ் ஃபினிஷிங்லேயும் எடுக்கலாம் தானே. இதெல்லாம் என்ன விலை வரும்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு 84,000 89 1,10,000 டோர் அளவை பொறுத்து. ஓகே ஓகே 3 டோர் 4 டோர் நிறைய ஏகப்பட்டதுகள் இருக்குது. அப்படி காட்டி கொண்டு போகிறேன். ஏற்கனவே வந்து காட்டுற இதுகள் தான். ரெண்டாலும் புதுசு புதுசாக நிறைய சாமான் வந்து இருக்கேன். அதோட டிவி ஐட்டங்கள் மிக சாம்சங் டிவி இருக்கு. எத்தனை இன்ச்சில் இருந்திருக்கு? 32லேருந்து இருக்கு. அப்படியே மேல ஓகே 3 வருஷம் வாரண்டியோட இருக்கு. அப்படி எங்களை வந்து வளமையாக காட்டுற ட்ரெஸ்ஸிங் டேபிள்கள் இது வந்து ஒரு சைனாட மேஸ் தான். இது என்ன நல்ல மேலே கிளாஸ் என்ன மேல கிளாஸ் ஃபினிஷில் வந்து நல்ல ஒரு லோக்கு துறப்பு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கண்ணே. இந்த துறப்பை பாருங்க இப்படி நாங்கள் இதெல்லாம் லோக் பண்ணலாம். ஓகே இதெல்லாம் என்ன விலை மாதிரி வரும்? இதெல்லாம் வந்து 35,000. அப்படி பாருங்க இங்கே ஒரு பெரிய ஒரு லாச்சி வச்சு நீங்கள் அலையும் பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன லாச்சியில் வச்சுருக்காங்க. ஓகே வந்து நீங்கள் துறப்பு போடுறதான் பிரச்சனை. எந்த பக்கம் துறக்கும் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே நல்ல ஒரு வீல் என்ன அந்த ஸ்மூத்தாக போய் வரும். ஓகே ஓகே அதனால் வந்து பியஸ்டாண்டியா இதுகள் அல்ல மாதிரி இங்கே ரேசிங் டேபிள்கள். ஓகே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வந்து நிறைய இருக்குது. அப்படி எல்லாம் நீங்கள் ரேசிங் டேபிள் எல்லாம் வந்து லோ ப்ரைஸில் எடுக்கக்கூடிய மாதிரி. என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் வந்து இப்போ கைவசம் வந்து 13,900 இருக்கு. இன்னும் லோ ப்ரைஸில் இப்போ ஃபேக்ட்ரியில் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதில் அதை இன்னும் விலை ஒரு எடுக்கலாம். இதெல்லாம் மற்ற வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு ஒரு தொகையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் தான் என்ன. ஓமோ கடைகளுக்கெல்லாம் இங்கே வந்து ஹோல்சேல் அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு தொகை பொருள் வேணும்னாலும் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி இங்கே போனோம் என்றால் மெத்தைகள் கட்டில்கள் டைனிங் டேபிள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இதெல்லாம் கிளாஸ் என்ன சைனீஸ் ஆயிடுது. சைனீஸ் இது வந்து ப்ரைஸில் பார்த்தீங்க நீங்களே முதல் வீடியோ எடுத்துருப்பீங்க. ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் யோசிப்பீங்க. இது வந்து 49,000 அடிச்சிருக்கிறோம். ஓகே நாங்கள் முந்தி வித்தையில் வந்து 47,000 இப்போ 44,000 ரூபாய் கொடுக்குறோம். இது 4,000 கொடுக்குறீங்களா? இதில் வந்து 6 கதிரைகள் வருது. இதில் கதிரைகளும் இருக்குது. அப்படி அதுங்கால அது நல்ல டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன விலை வரும்? இது வந்து 54,000 அடிச்சிருக்கு. உங்களுக்கு 48,000 போட்டுதலாம். 48,000 போடலாம். அப்படி அதை விட நாங்கள் வளமையாக பார்க்குற அலுமாரிகளும் இருக்கேனே. இதே டிசைனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை தாண்டி டிசைனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் நேராக வந்தீங்கள் மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறோம். சகலதையும் காட்டிக்கு வந்து எங்களுக்கு வந்து பெருசாக போகும். நாங்கள் புது சாமான்கள் காட்டிக்கொண்டு மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறோம். எங்கள் அலுமாரி இருக்குது. அதோட கட்டில் இதில் என்ன மாதிரினா கட்டில் மெத்தையும் சேர்ந்துருக்கேனே. கட்டில் மெத்தையும் சேர்ந்துருக்கு. உதாரணமாக இந்த கட்டில் மெத்தை செட்டா என்ன விலைக்கு வருமானா? கட்டில் மெத்தை செட்டான்னு சொன்னால் இது இந்த மெட்ரஸில் ஒரு குவாலிட்டி ஒரு ப்ரைஸில் மாறுமே. அதாவது நீங்கள் தனித்தனியை பார்த்து நேரம் வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா நல்லா மெத்தையெல்லாம் என்ன விலை ஸ்டார்ட் ஆகும் உங்கள்கிட்ட? உங்களுக்கு மெத்தை வந்து 5,400 எல்லாம் 4 வருஷம் வாரண்டியோட டபுள் லேயர். ஓகே அதோட கட்டில் என்ன விலை வரும்? கட்டில் வந்து ஒரு சைஸுக்கு 46,000 45,000 52,000 59. இதெல்லாம் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ வெளியில் வேண்டியதாக தெரிஞ்சிருக்கும். இல்லை விசாரிச்சாலும் 72,000 62,000 கூட இந்த கட்டில் எடுக்க மாட்டேங்குது. ஓகே இது வந்து மெத்தையும் இது தூக்கினாங்க நல்ல வெயிட்டேனே. மெத்தை நல்ல வெயிட்டாக இருக்குது. 20 வருஷம் வாரண்டி தராங்க ஆர்பிகா கம்பெனியில். இது வந்து கட்டில் நல்ல ஸ்பாஞ்சேனே. கொஞ்சம் மெத்தை வந்து கீழே ஃபுல்லாகவே இதெல்லாம் அடிச்சிருக்கு. ஓகே இதை வந்து நீங்கள் நேராக வந்து பார்த்து என்ன வேண்டு சொல்லிக்கொள்ளலாம். இங்காலையும் வேறு கட்டில் டபுள் எல்லாம் இருக்கேனே. இது கிங் சைஸ். இதில் வந்து இதுக்கு வந்து முன்னுக்கு நல்ல ஒர்க் கொடுத்து அந்த ஹெட்லேயும் வந்து ஒர்க் கொடுத்துருக்குது. கீழே பார்த்தோம்னா மெத்தை தான் தூக்க முடியல. இது கீழே பலகைகள் வரும் என்ன நாங்கள் போட்டு மெத்தை வச்சுக்கொள்ளலாம். சும்மா இந்த மெத்தை என்ன விலை வரும் பொதுவாக? கிங் சைஸ் மெத்தை தான் என்ன? கிங் சைஸ் மெத்தை நார்மலாக வந்து 43,000 29,000 ஆரம்பமாகுது சிங்கிள் மெத்தை. ஓகே இப்படி நாங்கள் உள்ள சோஃபாவுக்கு வந்துட்டோம். சோஃபா வந்து 211 311 321 அப்படி இருக்கு. அப்படி ஒரு ப்ரைஸுக்கு இருக்கு. இவரும் இன்னைக்கு எங்களோட வர நினைக்கிறேன். இது வந்து என்னன்னு சொல்றது தன்னை காட்டுட்டாங்க. ஓகே அதாவது நாங்கள் உடுப்பு ஹேங் பண்ணி விடுற மாதிரி. இது வந்து 4,150 இருக்கலாம். ஓகே அதை விட நாங்கள் சோஃபாக்களையும் காட்டிக்கொள்கிறேன். இங்கே இது 311 இது என்ன வந்து 60,000 கொடுக்குறோம். ஒரு டிப்போ வரும் 4 சலானி ஃப்ரீ வரும். ஓகே இப்போ இதில் விலை குறைஞ்ச சோஃபாண்டா? விலை குறைஞ்ச சோஃபான்னு சொன்னால் அங்கே இருக்கு 39,000 இருக்கு. 39,900 என்ன கிட்டத்தட்ட 40,000 ரூபா. அதுக்கு வாரண்டி எப்படி இருக்கா? வாரண்டி இருக்கு. அதுவும் 10 வருஷம் வாரண்டி இருக்கு. 10 வருஷம் வாரண்டி. ஓகே அதில் வந்து நாங்கள் அந்த ஒன்றுக்கு பிரித்து வருமே என்ன வாரண்டிகள். ஓகே இங்கால பார்த்தோம்னா இப்போ தான் இது செய்து கொண்டு. ஓகே இங்கால பார்த்தோம்னா இதெல்லாம் ஒன்றும் வந்து செப்பரேட்டாக நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் போக புது புது டிசைன் வந்து ஒன்று வந்து இது 321 ஏன்னா இது என்ன விலை மாதிரி போகும்? இது வந்து நீங்கள் 63,000 எடுக்கலாம். 63,000 அதுகளுக்கு கொஞ்சம் லக்ஸரி மாதிரி இருக்குது. அது வந்து அதெல்லாம் வந்து 1,5 விற்கிறோம். நீங்கள் 99,000 1,00,000 ரூபாய்க்கு எடுக்கலாம். 1,00,000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா
ஓகே இங்கே பாருங்க இதில் வந்து நல்ல கலர்ஸ் இருக்குது இதிலே வந்து அங்கே பின்னாலே அதே கலர்ஸ்கள் போகுது நம்ம 3 கலர் இருக்குது இதில் ஞாபகம் கலர் இருக்குது இதில் இல்லை சாமான் கைவசம். ஓகே இது நல்ல ஒரு குஷனாக இருக்குது இங்கே பாருங்க நல்ல ஒரு குஷன் நல்ல ஒரு மெட்டீரியல் நல்ல இதாக இருக்குது நிறைய சோஃபாக்கள் இருக்குது மேலோட்டமாக சிலதை மட்டும் காட்டிக்கொள்கிறேன் அங்கே வந்து மர சோஃபாக்களும் இருக்குண்ணே மேலே சோஃபாக்கள் இப்படி இங்கே அந்த அது வந்து உங்களுக்கு ஓகே 69,000 வரும் 321 321 அப்படியே நேராக அடுக்கி வச்சுருக்கீங்க ஓகே அந்த குஷன்கள் எல்லாம் மேலே இருக்குது குஷன்கள் வேறு வேறு மாற்றியதுக்குலாம் தானே இல்லை இல்லை வேறு வேறு கலர் எடுக்கலாம் அதே செட்டுக்கு அந்த இதுதான் பேர். ஓகே இங்கே பிளாஸ்டிக் கவர் வந்து நீங்கள் 1350 ரூபாய் எடுத்துக்கொள்ளையிலும் 1350 எடுத்துக்கொள்ளையும் அங்கே மேலே ஒரு சோஃபா அடக்கு அது என்னென்னா அது வந்து ஒரு வீட்டுக்கு ஓர்டர் கிடைச்ச சோஃபா கீழே வச்சா இதாக ஓகே நல்ல இந்த ஒரு ராஜா இதுக்கு வச்சுக்க மாதிரி அந்த கொடுப்ப அந்த சாமத்தி வீட்டில் இருக்க வைப்பேன் அதெல்லாம் அடிச்சு எடுக்கலாமா அதுக்கு அடிச்சு என்ன விலை ரேஞ்சில் வரும் அது இதில் வந்து டிசைன் கேட்ட மாதிரி ரேஞ்ச் மாறும் 65,000 75 80 ஒரு பின் வேலை பாடக்கூடிய மேலே கொத்து வேலை வரதெல்லாம் இருக்குது காட்டக்கூடிய ஸ்டோரில் இருக்குது சாமான். ஓகே ஓகே மற்ற வந்து இங்கே பார்த்தோன்னா இந்த டீப்போ எல்லாம் நல்ல வித்தியாசமாக இருக்கிறேன் இதில் வந்து சோஃபாக்கள்லாம் அந்த ஸ்பொஞ்சுகள் அங்கால இருக்குது சோஃபாக்கள் நார்மலாக இருக்குது எல்லாம் வித்தியாசமான டிசைன்களில் நீங்கள் தேவையான வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கிணறு என்ன விலை அப்படிங்களா ஷேர்ஸும் மேரேஜ் ஷேர்ஸும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணே இந்த கூட அந்த ஹோட்டல்களுக்கு இதுன்றது எல்லாம் கிணறு பரவாயில்ல நல்லா கிளியராக கிடக்குண்ணே தண்ணி வேணோட கிளி கொண்டு போகலாம் நீங்கள் எங்களையும் பார்த்தோன்னா அப்படியே காடி கொள்றேன் நிறைய ஏற்கனவே முதலுக்கு போட்ட காலையும் பார்க்க இப்போ வந்து நிறைய இதெல்லாம் இருக்கு ஒன்றும் வந்து செய்து ஆர்டர் தான் எல்லாம் ஆர்டருக்கு ஒட்டி கிடக்கு இங்கே பாருங்க இதில் ஆர்டருக்கு செய்ததெல்லாம் ஒட்டி கிடக்குது இங்கே கட்டிலின் பார்ட்ஸ் எல்லாம் செய்து கிடக்குன்னு நிறைய கட்டிலின் பார்ட்ஸ் எல்லாம் இதுக்கே இருக்குது கட்டில்கள் பொதுவாக என்ன விருந்து வேறுமாண்ணா சிங்கிள் சொன்னால் நீங்கள் 13,000 எடுத்துக்கொள்ளலாம் 13,000 எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இதில் தூக்குவோம் இது வந்து இந்த டீப்போ நிறைய பேர் இப்படி இந்த செய்து வைக்கிற பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு பாருங்க வீடுகளுக்கு சில பேர் அந்த முன்னுக்கு வாசல் வைக்கிற மாதிரி வைக்கிறவ இதெல்லாம் என்ன விலை ரேஞ்சில் வருமாண்ணா இதில் எல்லாம் வந்து 16,000 14,000 அந்த இதில் 2-3 சைஸ் இருக்குது உயரம் 3 சைஸ் இருக்குது இதில் ஓகே 14,000 13,500 15,000 அப்புறம் ஒரு ப்ரைஸ்லேயே இருக்குது அப்படி நான் வெயிட்டும் பெருசாக அந்த அவ்வளோது கண்டு இல்லையா இதுக்கு தானே கடும் வெயிட் இருக்காது முதலிய மாதிரி டேபிள்கள் இந்த டேபிள்கள் நிறைய டேபிள்கள் இது வந்து இதெல்லாம் வந்து இதோட ரொட்டி மேசைன்னு சொல்லி இங்கே மேலே தகரத்தில் செய்திருக்கேன் ரொட்டி மேசை இது இந்த பெரிய மேசை வந்து ஓடர் இது நல்ல பெருசு என்ன இதில் 5 வாங்கன்னு சொல்லுவேன் இதான் அந்த வாங்கன்னு வந்து ஏதோ ஓர்டர் கிடச்சிருக்கு 5 மேசை இதே மாதிரி இது என்ன ஜூஸுன்னு தெரியல அந்த சைஸ் தனி குறிப்பாக எங்கே விட்டு இதே சைஸில் பெருசுன்னு விடாக்கண்ணா அந்த காலத்துல தான் அந்த வாங்கன்னு பாய்க்கிறேன் வாங்காது வாங்க கிடையாது புரியாது அது பதிவு ஓகே இது நல்ல பெருசாக இருக்கு ஆக்க இருந்தால் உயரம் கூட இருக்கு வேணே அது அப்படி இது சின்ன டேபிள் சின்ன டேபிள் மற்ற இங்கே இதில் வந்து கட்டில் இல்லை அந்த நல்ல கொத்து வேலையில் இருக்கேனே இதை விட வேறு வேறு கொத்து வேலையிலும் செய்து கொள்ளலாம் இப்போ சாமான் வந்து எல்லாம் இறக்கி எல்லாம் உள்ளு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கு ஓகே நீங்கள் டீ போதெல்லாம் வந்து அடிச்சிருக்கேனே அங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாக் போகுதுண்ணே நார்மலாக இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உள்ளு ஃபுல்லாக காட்டில அது இறக்கி ஓகே இதில் ஃபுல்லாக பார்த்தோம் சும்மா மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறோம் சகல கதை இல்லை என்ன கதை காலத்தில் நிறைய ஸ்டாக்கள் இருக்குண்ணே இந்த இது வந்து வெண்ணிமுறை கட்டில் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் இதெல்லாம் ஓர்டருக்கு போகுது இதை நீங்கள் தூக்கி பாருங்க நீங்கள் ஒற்றை கையால் தூக்கக்கூடிய மாதிரி வெயிட் ஒரிஜினல் வெண்ணிமுறை அப்போ ஒற்றை கையால் தூக்கலாது வெயிட் தர வேணா 2 கையால் தூக்கலாம் நல்ல வெயிட்டாக இருக்குது இது மட்டுமே வெயிட்டுண்டா கட்டிலோட சேர்ந்து மற்ற இந்த காலுகள்லாம் நல்ல மொத்தத்தில் அடிச்சிருக்கு நல்ல மொத்தம் நீங்கள் இந்த இதை கொண்டு தொம்மண்டு போட்டு கிளி மாபிள் தான் உடைகிற தன்மை எல்லாம் இல்லை மரம் இது ஃபுல்லாக இந்த செட் என்ன இது ஃபுல் இது கால் மாடும் இது தர மாடும் அது மாதிரி மாடல் சேர் எல்லாம் இதுக்கு இருக்குது தாராளமான ஸ்டாக் இருக்குது நாங்கள் நேராக வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் அது வந்து மங்களா ஷோரூம் கேகேஎஸ் வீதி மெனோரா சந்திலேருந்து கேகேஎஸ் பக்கம் போய்க்கு ஒரு 50 மீட்டரில் விளக்கை பக்கத்தில் வேறு என்ன விளக்கை பக்கத்தில் ஓகே நீங்கள் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மற்ற வந்து இப்போ நாங்கள் இதில் பார்த்துட்டோம்னா அதுக்கு வாரண்டிகள் எல்லாம் என்ன மாதிரி கொடுப்பீங்க வாரண்டியல் வந்து எல்லா சாமானுக்கும் ஒரு விதமாக வரும் சோஃபாண்டா 10 தொடக்கம் 15 வருஷம் வரும் கபடில் 2 ரகம் 10-15 வருஷம் அதை ஒரு மெட்டீரியலை பொறுத்து இங்கே வந்து உத்தரவாதம் தருவோம் மற்ற நீங்கள் எடுத்த சாமான் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நாங்கள் செய்து தருவோம் அதுக்குரிய பேமெண்ட் வரும் செய்து தருவோம் மற்ற வந்து இன்னொரு விஷயம் இதை வந்து கொஞ்சம் வேலையில் முடிச்சு தர வேண்டியது இருக்கிறதால நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா சில நேரம் ஆர்டர்ஸ் தர கொஞ்சம் தாமதமாகலாம் சில நேரம் 1 நாள் 2 நாள் வந்து தாமதம் பெறலாம் அதில் வந்து உண்மையிலே மேனேஜ் கொண்டு வந்து இப்போ நாங்கள் நம்ம இன்றைக்கு அடுத்து நாளைக்கு தரணும்னு சொன்னால் உடனே நாளைக்கு தெரியணும்னு கோவப்படக்கூடாது என்ன சில நேரம் வந்து அதில் சொன்னால் நாங்கள் உடனே உபயோகப்படுத்தி செய்யும் அதில் சின்ன பிள்ளைகள் வேறு உடனே சரியான டைம் தந்தீங்கன்னு சொன்னால் சரியான ஃபினிஷிங் பண்ணி இதில் வந்து அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தந்தீங்கன்னா ஓகே இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் இதில் கடைக்கு இருக்க மேலோட்டமாக பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரியை பார்ப்போம் ஃபேக்ட்ரியை பார்ப்போம் ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரி வேலை நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டிக்கலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாம்
ஓகே, இப்போ நீங்கள் மங்களாசுரம் காணொலி பார்த்து கொண்டிருப்பீங்கள். இடையில பார்த்தோம்னா ஒரு வேலை வாய்ப்பு பற்றி தான் சொல்ல போறேன். அதாவது வந்து வெளி மாவட்டத்துல இருந்து இங்க வந்து தங்கி நின்று செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்க போது, அதாவது வந்து மங்களாசுரம்ல வந்து சேல்ஸ் செய்யக்கூடிய மாதிரி, இதுக்கு வந்து அனுபவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேல்ஸுக்கு வந்து அவை வந்து பழகி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதை விட வந்து ஒரு அனுபவத்தோட வந்து வாணிஸ் வேலைகள் செய்யக்கூடிய மாதிரி, இல்லாட்டி வந்து ஸ்டோரை பொறுப்பா பார்க்கக்கூடிய மாதிரி அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு. யாரும் வெளி மாவட்டத்துல இருந்து இங்க யாழ்ப்பாணத்துல தந்து தங்கி இருந்து செய்ய விரும்புறீங்க என்றால் நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கழிச்சு உங்களோட வேலை வாய்ப்பு அதில் வெட்டி கழிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதுதான் சொல்லிக்கணும் வந்து நான். ஓகே, நீங்கள் தொடர்ந்து காலியாக. ஓகே, இப்போ நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். அது வந்து நாங்கள் இப்போ உத்தரம் உள்ள போயிடலாம். சும்மா ஃபேக்ட்ரி இன்றைக்கி சுற்றி காட்டப்புறம் இதை தாண்டி வந்து நிறைய வித்தியாசமான காணொலி, நாங்கள் மங்களா காணொலி போட்டதுலேயே இது வந்து ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்க போது. எங்களுடைய ஃபேக்ட்ரியில் பார்த்தோம்னா தோட்டமும் நடக்குது, பூசணிக்காய் இருக்குது, எங்களுக்கு கொய்யா விடாது, தென்னை இருக்குது, கொய்யா இருக்குது, தேக்கு அப்படியே தோட்டமாக போகுது. அங்கே வெளியில தான் இது நிற்குதுண்ணே. அங்கால முருங்கையில இருந்து சகல தோட்டமாகவும் நடக்குது. இங்கால பார்த்தோம்னா ஃபேக்ட்ரி நடந்து கொண்டு இருக்குது. இப்போ அண்ணா நினைக்கிறார், உள்ளே போய் நாங்கள் என்ன வந்து காய்ச்சி கொள்ள போகிறோம். இப்படி உள்ளே போய் சகல டீட்டெயில்ஸும் வந்து வாங்கி போட்டுக்கொள்கிறேன். நீங்களும் மேலும் தளபாடங்கள் வாங்குகிற நோக்கம் இருந்தால் தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் அண்ணா வந்துட்டார், கடையை பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்த ஃபேக்ட்ரி என்ன பார்க்க போகிறோம். ஓகே, ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரி என்னென்ன வேலைகள் நடக்குமா? இங்கே வந்து கபேட்டுகள், பெட்ரூம் கபேட்டுகள், கட்டில்கள் எல்லாம் ஃபுல்லாகவே செய்கிறோம். ஓகே, இதில் ஃபேக்ட்ரி 2 கட்டமாக இருக்குது. இது முதலாவது பழசு முதல் போட்டது முந்தி இருந்தது. இப்போ அங்கே வேலை நடக்குது. வேலைகள் எல்லாம் சோவா வேலையெல்லாம் நிப்பாட்டி இருக்கிறோம். ஓகே ஓகே, மற்ற கபேட் வேலைகள், மற்றபடி ஸ்டீல்கள் அதெல்லாம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து இதுக்கு பெயிண்டிங் வேலைக்கு வந்து இங்கே குடும்பம் இருக்குன்னு சும்மா உள்ள பாப்போமா? ஓகே, இப்போதைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கு? இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் செய்து கொண்டிருக்கீங்களா? இப்போ வந்து கபேட்டுகள் ஒரு செட்டில் ஒரு இதுக்கு வந்து ஒரு டீம் நிற்குது, 2 டீம் நிற்குது. ஒரு டீம் வந்து கபேட்டுகள், ஓகே, ஒரு டீம் வந்து இப்படி எஞ்சால வாங்க இப்படியே பார்ப்போம். இந்த கபேட்டுக்கெல்லாம் தனித்தனி அந்த லாட்சி பட்டியெல்லாம் தனித்தனி செய்கிறேன்னு இதெல்லாம் சட்டை போட், கிச்சன் கபேட் வேலையில் பெட்ரூம் ஒரு வீட்டுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. சட்டை போட்டு கிச்சன் கபேட்டுக்குரிய சட்டை போட். ஓகே, இது இப்போ வார்த்தை வச்சுக்கிறேன்னு எல்லாம் எல்லாம் வந்து பார்ட்ஸாக வெட்டி போட்டு அதுக்குரிய வேலைகள் பாதுகாப்பாக நடந்து கொண்டிருக்கும். அப்படியே இந்தியாவில் வந்தீங்கன்னா இதுகள் வந்து கால் இது அந்த அடிப்பகுதி இதே மாதிரி அவன் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இங்கால வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இங்கே இருக்க அடிப்பகுதி அதில் செய்திருக்குது. இந்த துண்டுகள் எல்லாம் மங்காளி பக்கத்தில் அடக்கி இருக்குது, இடப்பிலகைகளும் இருக்குது. அப்படி எல்லாம் வந்து பார்ட்ஸாக இருக்குது. இங்கால பொருத்தி கொண்டு இருக்கிறீங்க. எல்லாமே பெயிண்ட் அடிக்காத பெயிண்ட் அடிக்காத சாமான் இருக்கிறது எல்லாம். ஓகே, அங்கே பாருங்க, இந்த லாட்சி பட்டியெல்லாம் அதில் முன்னுக்கு காட்டியது நான் உங்களுக்கு பாருங்க. இப்போ லாட்சி பட்டி சும்மா கழுவி இருக்கா? சும்மா வழி இருக்கு, சும்மா கழுவி. இந்த இதெல்லாம் வைக்கல ஒன்றும் பெறாதோ. ஓகே ஓகே ஓகே, இங்கே ஃபுல்லாக அப்படியே கபோர்டுகள் செய்து ஏகப்பட்ட இருக்கு. இது இப்படி செய்து அங்கால போய் கொண்டு இருக்கும், ஒரு பாட்டாக போய் கொண்டு இருக்கும், பெயிண்ட் அடிக்கிறது இருக்குன்னு போய் கொண்டு இருக்கும். ஓகே, அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது இப்படி போனால் இப்போ இந்த ஃபேக்ட்ரி எங்கட வேலை பிரிச்சு வேலை செய்கிறபடியா எல்லாம் திக்கா இருக்கு. கபோர்டுலாம் நெக்குமா இருக்கு, தாராளமாக ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ஆர்டர் கபோர்டு சட்டை போட் சட்டை போட் கபோர்டு எல்லாம் இன்னும் வேலை முடியல. ஓகே ஓகே, இதுக்கெல்லாம் பெயிண்டிங் வேலை இருக்குது, பெயிண்ட் பண்ணணும். ஓகே, விதம் விதமாக வந்து உங்களுக்கு விரும்பின டிசைன்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி ஒரு ஓடையாளுக்கால போய் காட்டுறேன், நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோட்டமாக காட்டிக்கொள்ளும். இங்கெல்லாம் பெயிண்டிங் இது வந்து இது ஒரு செக்ஷன், இது 6 பெயிண்டிங் செக்ஷன் இருக்கு. இப்போ வந்து கபர்ட் பெயிண்ட் அடிக்கன்னா சேர்த்து தான் அடிப்பீங்களா இல்லாட்டி பிரிச்சு அடிக்கிறதா? கதவு புரிம்பா எல்லாம் கழட்டி வச்சு கதவு புரிம்பா இங்கால் இருக்கு எனக்கு கதவுகள். ஓகே, வித்தியாசமான கோட்டிங். இது வந்து என்ன பெயிண்ட் ஃபினிஷிங் இல்லை. இப்போ சாப்பிட போயிட்டார். இங்கே இருக்கு பாருங்க பெயிண்டிங். ஓகே ஓகே, கிட்டத்தட்ட நல்ல பெயிண்டிங் வாசம். இந்த வாசங்கள் தான் நல்லா இருக்கும். இந்த வாசங்கள் ஃபினிஷிங் வந்து இப்படி வரும். இங்கே இருக்குது ஃபினிஷிங், அடிச்சு வச்சு காயில் தொட்டா பேருந்து போய் அந்த கிட்ட இந்த தண்ணி குமிழி விழுந்த மாதிரியோட ஃபினிஷிங். இப்படி எங்காலையும் பார்த்த வேண்டாம். இங்கே பாருங்க, இதில் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்குது. இது இன்னும் முடியலை போல. இது முடியலை. இது வந்து இப்போ போட்டை பேஸ்ட் அடிச்செல்லாம் வெட்டி எச்சலுக்கெல்லாம் இதை வெட்டின அப்படி கிடாக்கு. சாப்பிட போய் சாப்பிடுவாங்க. இது பெயிண்ட் அடிக்கிற ரூமாக இருக்கு. இது வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். ஓகே, இங்கே வந்து எல்லாம் தயாராகி கொண்டு இருக்குது. அதோட அந்த சின்ன பிள்ளைங்க மேசைகளும் வந்து கையோட தயாராகி கொண்டிருக்கேன். இப்போ ஆர்டர் வேற பெயிண்ட் இதெல்லாம் அடிச்சு ஸ்டாக்ல இருக்கு ஏற்கனவே. ஓகே, அங்கிட்ட ஆர்டர் வேற ஒண்டா பெயிண்ட் பண்ணி உடனே கொடுத்து. இதெல்லாம் அந்த சின்ன பிள்ளை மேசை தானே? இல்ல, இது வந்து பெட் சைட் கபர்ட். பெட் சைட் கபர்ட், பெட் பக்கத்துல இருக்கு பெட் சைட் கபர்ட். நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்கு. ஓகே, அப்படியே வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா புதுசு இந்த போட்டை நீங்க நாங்க பெயிண்ட் பண்ணாம நீங்க இது பெயிண்ட் பண்ணா போட். இத பாத்தீங்க, இதுக்கு தான் வாரண்டி கொடுக்குறோம். இதான் மலேசியன் ரோபின் போட்னு சொல்றோம் நாங்க. ஓகே, தண்ணி விட்டாலும் இந்த பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இந்த பேபி டேஸ்க்கு அந்த கபர்ட் அடிக்கு பெயிண்ட் பண்ணா இன்னும் கண்டுபிடிக்கலாம் தானே. நல்ல ஃபினிஷிங்ல வேற மேன மற்ற போட்
போட்டு நல்ல தரமான போட். இதுக்கு தான் நாங்கள் புரண்டி கொடுக்கணும். லாச்சி எல்லாம் திரும்ப எடுத்து வச்சிருக்கு. எல்லாம் பெயிண்டில் அடிக்கணும். அப்படி அங்கால போனோம்டா இங்கால இப்போ இந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது. இங்கால இன்னும் எங்கள் ஃபேக்ட்ரி வந்து முழுமையாக முடியலையே. ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலே வந்து கபோர்டுகள் தான் ஊறிப்பட்ட செய்வார். இது வந்து ஃபினிஷிங்கில் இருக்குது. ஓகே, எல்லாம் பூட்டி வச்சிருக்கு. என்ன படி செட் பண்ண கிடக்கு. ஓகே, இங்கே லாச்சி அதில் வச்செல்லாம் செட் பண்ணுறது. சும்மா ஹாலிவுட்டுக்கு இது தான் எல்லாம் டைட் பண்ணுவோம். இன்ஜஸ் எல்லாம் வந்து நாங்கள் அதில் வந்து இப்போ அந்த உறைஞ்சி வச்சுக்கிறத பார்த்துனாங்க. இப்போதைக்கு இது வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. இங்கால அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா ஊறிப்பட்ட இங்கே எங்கள் மரங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கு. இதெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு கைப்பிடிகள் தானே போட். போட் தானே. இது வந்து போட் தான். அந்த நீங்கள் ஒரு இங்கால போக வந்து நிறைய இதுகள் பார்ப்பீங்க. அது மாதிரி செய்தெல்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இதுகள் எல்லாம் இருக்கும். சரி, இந்த இதெல்லாம் போட்லேயே ஹேண்டில் எல்லாம் இது வந்து இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்து போட் இல்லை. ஆனால் நீங்கள் இதில் ஜாயின் தெரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் நானே அப்படி மரம் மட்டும் தான் நான் யோசிச்சேன். இது வந்து இதில் வந்து 2 போட் வந்து அடிச்சிருக்கு. ஆனால் ஜாயின் கூட தெரியாது. ஜாயின் இல்லாத மாதிரி அடிச்சிருக்கீங்க. இதுல எல்லாம் அப்படியே பார்க்க நல்லா ஒரு மரத்தில் வெட்டின மாதிரியே கிடக்குது. வெட்டின மாதிரி இருக்குது. நான் செய்து வச்சிருக்குது. இது ஹேண்டில் என்ன? இது ஹேண்டில். ஓகே, இது காடிக்குள்ள நிறைய கவர் சின்ன சைஸ்லேருந்து ஆஃபீஸ் கபர்ட்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்குண்ணே. இது வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாக எம்டிஎஃப். இங்கால பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சேர்கள் எல்லாம் இது வந்து டைனிங் சேர் எல்லாம் இருக்குது. நல்ல வெயிட், என்ன ஹெவி வெயிட். இதுக்கெல்லாம் இன்னும் ஃபினிஷிங் ஒன்றும் முடியலை. இப்போதைக்கு வந்து நார்மலாக செய்து எல்லாம் இப்போ வீடுகளுக்கு வந்து கூடுதல். இதை பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பெட்ரூம் செட். இது வந்து இன்னும் ஃபினிஷிங் முடியலை. இது ஓடரில் கிடக்கு. இதான் அந்த வெள்ளை முந்தி ஒரு காணொலியில் பார்த்தாங்க. அந்த வெள்ளையில் செய்த மாதிரி அந்த போட் தானே? இதானே அந்த போட் தானே. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கபோர்ட் வந்து 18ஆம் தேதி தான் போகுது. ஓகே, இது எதுவும் ஃபினிஷிங் கூட அடிக்கல. ஏன்னா கேட்டு ஒன்று கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு கூட அடிச்சு கொடுக்குற மாதிரி வச்சுக்கேன். இருந்தால் பழுதா போடுங்க டஸ்ட், அதுக்காக வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து இதே மாதிரிலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி அடிக்கலாம். வீடு ஆர்டர் பண்ணி செய்யலாம். இது இந்த கதவுகள் எல்லாம் அங்கால இருக்குது. கதவுகள் ஆட்சி எல்லாம் அங்கால இருக்குது. நீங்கள் தேவை என்றால் வந்து இங்கே இல்லை, மங்களா ஷோரூமில் இல்லை. நீங்கள் ஃபோன் நம்பர் பார்த்து உங்களுக்கு மெட்டீரியல் பிரச்சனை கூட ஃபேக்ட்ரி நான் விசிட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாலும் அவங்கள நேராக கூட்டிட்டு வந்து காட்டு இந்த மாதிரி என்ன மெட்டீரியல் செய்கிறவன்றதெல்லாம் காட்டும். ஓகே, இங்கே பார்த்தீங்க இங்கே ஊறிப்பட்ட கபோர்டுகள் இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து இன்னும் ஃபினிஷிங் முடியலை. இப்போ தான் செய்து வச்சிருக்கேனே. இது வந்து மேல் செட்டுகள் வந்து எல்லாம் பிரித்து புது பில்டிங்ன்றபடியா அந்தந்த செக்ஷனில் வைக்கலாம். வேலை முடியலை நடந்து இருக்கு. என்ன தெரிஞ்சு கூட ஆர்டர் வந்து கபோர்ட் தான் ஆர்டர் வருது போல. கபோர்டுகள் வந்து ஊறிப்பட்ட நிறைய பேர் அதில் வாங்குறதும் கூடவே இருக்கும். பார்த்தீங்கன்னா மற்ற வந்து அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இதுக்கே பார்க்கலாம். இந்த ஓட கபோர்ட் கிடக்கு. அதில் பார்த்தது ஓட கபோர்ட். இதுகளெல்லாம் இதில் என்ன இருக்கு பாருங்க. இதுக்கு இன்னும் டோர்கள் போடல. டோர் ஒன்றும் போடல. இது நீ ஓகே ஏற்றேக்கு தான் லோக்கல் டோர்கள் எல்லாமே நீ அந்த ஏற்றேக்க போட்டுக்கொள்ளினா பாருங்க. எல்லாமே இப்போதைக்கு பெயிண்டிங் எல்லாம் அடித்து வச்சுருக்குது. அப்படி கொஞ்சம் பாருங்க. இதில் வந்து லோக்கல் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. டோரில் லோக்கல் எல்லாம் போட்டிருக்கு. இப்போ பார்த்தோன்னு போனோம்னா இங்கே இப்போ நிறைய கபடி இங்கே வேற கபடிகள் கொஞ்சம் ஃபினிஷிங் ஆகி கொண்டு வருது. என்ன லோக்கல் எல்லாம் அங்கெல்லாம் பாசல் ஏற்றுற இடம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டவல் ட்ராக். இங்கே உள்ளே இருக்குண்ணே. ரூமுக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரி. இப்படி ஒரு கபர்ட் வாங்கினா அதே செட்டில் வந்து அதே கலரில் இதை பெற்றுக்கொள்ளலாம். இதே கபர்ட் இதில் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி வந்து ஊறிப்பட்டது நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அங்கே சின்ன அதாவது நர்சரிக்கு பாயக்கூடிய மாதிரி நல்ல கலர்ஸில் கபர்ட்டாக இருக்கலாம். அப்படியே நிறைய இருக்குது. இங்கே போக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபினிஷிங் முடிஞ்சு கொண்டு போகுது. இப்படியே வந்து வாசலில் வச்சு அங்கே ஏற்றி அனுப்ப சரி. என்ன அப்படியே அதுக்கால சுற்றி இதுக்கால வந்து இப்படியே கொண்டு போக சரி. என்ன மாதிரி வந்து பூட்டி ஃபுல் ஃபினிஷில் இருக்கேன். ரெடியாக இருக்குது. லோக்கல் எல்லாம் ஹை வாப்பினும் ஏற்றுறது போது வேலை செய்ய இதுக்கான ஒரு ஆள் இருக்குது. ஓகே, ஃபுல்லாக ஹை பார்த்து அனுப்புவார். இதில் எல்லாம் கைவிடி எல்லாம் போட்டு உள்ளே இருக்கிற சீக்கிரட் டோர் மாதிரி லாச்சி கொண்டு வச்சு லாச்சிக்கு எல்லாம் நம்ம பார்த்துட்டு ஏற்றி அனுப்ப சரியான. ஓகே, பொதுவாக இதெல்லாம் என்ன விலை மாதிரி வரும்? இதெல்லாம் 39,000 43 40 அப்படி ஒரு ப்ரைஸ் சைஸை பொறுத்து விலைகள் மாறிக்கொள்ளும். ஒரு கலர் எடுக்கலாம். நீங்கள் இது வந்து 3 டோர் பிளாக்ல இருக்கு. ஓகே, 3 ரோல். அதில் வந்து கண்ணாடியும் வச்சிருக்கேன். கண்ணாடி இல்லாமல் பெற்றுக்கொள்றதுனாலும் பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை கொண்டு வந்து காட்டினா ஒரு ஃபோட்டோவாக காட்டினாலும் சரி, இல்லாட்டி வந்து சொன்னாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தோம்னா உண்மையிலே ரெசிங் டேவில் இப்படி கேட்க நல்ல ஒரு வடிவாக இருக்கு. நல்ல வடிவாக. இது வந்து லோ ப்ரைஸ். இது நீங்கள் எங்களோட கடையில் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் காட்டாத லோ ப்ரைஸ். இப்போ வந்து அப்படியே 3 நாளில் கடைக்கு அனுப்பி வந்தாங்க. இது வந்து லோ ப்ரைஸ். இனி இல்லை வந்து கண்ணாடி ஃபினிஷிங் முடிச்சுட்டு இதுக்கு கண்ணாடியும் ஃபிட் பண்ணி கொடுக்க லாச்சி வருங்கல, டோர் வருங்கல. அது வந்து 1 2 3 4 5 6 7 கிட்ட செய்து வச்சிருக்கு. இது வந்து பெட்ஷீட் கபோர்ட். இது மற்ற இன்னொன்று ஃபைல் ரேக். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்போர்ட்லாம் அடித்து கடையில் வைப்பாங்க. ஓகே, இது வந்து நாங்கள் எம்டிஎஃப் போர்டில் அது உண்மையிலே வந்து இந்த பெயிண்ட் அடிக்காமல் இதில் ஃபினிஷிங் நல்லா இருக்கு. மேல் ஃபினிஷிங் நல்லா இருக்கு. கலர்ஸுக்காண்டி பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறாங்க. அப்படி நாங்கள் ஜாயின் பண்ணுறாலும் ஜாயின் பண்ணி எடுக்கலாம். 2 நீங்கள் ஜாயின் பண்ணி எடுக்கலாம். ஓகே,
வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதுக்குள்ளேயும் போனோம்னா இதுக்கு இந்த கிளாஸ்கள் இதெல்லாம் இந்த ரெசிங் டேபிள் பயன்படுத்துகிற கிளாஸுகள் என்ன ஒரு இதுகளில் இருக்குது. அதே வந்து ஒரு ஃபேக்ட்ரியை நாங்கள் எனக்கு ஒரு விசிட் பண்ணி பார்க்குறேன் டூர். அங்கே பார்த்தீங்கன்னா லாட்சியல் எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்குது. இது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தானே? ஆமாம் பாருங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து இதில் வந்து நாங்கள் வேறு கலர்ஸ் தேவைன்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இல்லாட்டி வந்து இங்கே வெளியிலே நிறைய செய்து வச்சிருக்கு. இன்னும் வேலை முடியலை. இனி இதில் ஹேண்டில் ஒன்று வரும், இல்லை ஸ்டிக்கர் வரும், அதெல்லாம் முடியலை. இப்போ தான் செய்து கொண்டிருக்கணும். இப்படியே பார்த்து கொண்டு போவோம். ஒன் டே வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டிடுவோம். சின்ன பிள்ளை என்ன சேரில் இருந்து சகலம் வந்து இருக்கேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் செட்டாக பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. ஏன்னா இன்னும் வந்து ஃபேக்ட்ரி ரெடி ஆகி கொண்டு இல்லை. அங்கால பார்த்தோம்னா ஸ்டீல் கபர்ட்டும் இருக்கேன். அடுத்த செக்ஷன் மெட்ட வந்து இந்த ஃபேக்ட்ரிக்குள்ள வந்தோடனே இந்த உயரம் நல்ல சீட்டெல்லாம் நல்ல உயரமாக போட்டுக்கிறீங்க. நல்ல உயரம் செகண்ட் ஃப்ளோரில் போட்ட மாதிரி இருக்குது. ஏன் அப்படி இந்த இதில் உயரத்தில் சேர்க்குறீங்க? இது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் அங்கால செக்ஷன் அது முதல்ல எங்களோட பழைய செக்ஷன் அது வந்து வெக்க ஹீட் அடைச்ச மாதிரி. ஓகே இது வந்து இனியில் வெளியில் ரெண்டு ஃபீல் வேலை செய்கிற ஃபீல் ஒன்று இருக்கும். இந்த வெக்கையும் இருக்காது. ஓகே மெட்ட வந்து இந்த ஃபேக்ட்ரியில் ப்ளஸ் பார்த்தோம்னா இங்கால இருந்து பார்த்தா கடற்கரையை பார்த்துக்கலாம். அது வந்து அப்படியே கடற்கரையும் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் என்ன? இது ஃபினிஷிங்கோடு இருக்குது. ஓகே ஓகே இன்னும் அந்த கைப்பிடி மட்டும் வச்சு வச்சிருக்கேன். ஹேண்டில் மட்டும் வச்சா சரி. இதெல்லாம் ஓர்டருக்கு அடிச்சு வச்சுருக்கிறோம். நாங்கள் வேறு ஸ்கூலில் வைக்கணும் இல்லாட்டி கம்பெனியில் தேவையானாலும் வந்து நீங்கள் ஒன்றாம் எடுக்கலாம். தொகை ஹோல்சேல் என்ன கடையிலுக்கும் கொடுக்கணும். கடையிலுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கு. நீங்கள் இது ஸ்டீல் கபர்ட் என்ன? ஆமாம் நீங்கள் ஸ்டீல் கபர்ட் லைனுக்கு அடுக்கி வச்சுக்கிறேன். ஓ இப்போ தான் செய்து கொண்டிருக்கேன். ஓகே இப்படியான சாமான் நீங்கள் செய்து கொள்ளலாம். 5 வேறும் இதை பாருங்க. நீங்கள் காலுக்கு இருக்கிறபடியாக கவனிக்காம போட்டு இது என்ன குட்டியாக கிடக்கு. நாங்கள் அந்த காலுக்கு இருந்ததை வந்து இங்கே வச்சுட்டோம். எல்லாருக்கும் பார்த்தோன்னு தெரியும். இதோட சின்ன பிள்ளைன்னா மேசை அது இருக்கக்கூடிய மாதிரி கதிரை, அதே மாதிரி ஒரு டைனிங் டேபிள் மாதிரி வச்சு ஒரு 5 கதிரை வேணுமெண்டா இந்த கதிரையை தூக்கி நாங்கள் 6 கதிரையாக சின்ன பிள்ளைகள் விளையாடுற ஒரு சாமான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாச்சி என்ன இது துறப்படமாண்ணா? துறப்படும். இது லாச்சியும் துறப்படும். அடுத்து வந்து ஒரு ட்ரக் மாதிரி ஏதாவது வந்து இப்போ நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகள் வீட்டை இருக்குது இப்படி மரங்களில் விளையாட கொடுக்குறது இல்லை நர்சரிக்கிற ப்ராஜெக்ட் மாதிரி தான் கொடுக்க போகிறீங்கன்னா செய்தெடுக்கலாம் என்ன? ஓகே இதில் வந்து இன்ஜினியர் போட்டுகளில் வந்து செய்யலாம். இந்த கதிரெல்லாம் உண்மையிலே இந்த ரியலாக செய்திருக்கு. அதில் இந்த ஜோயின்ட்டுகள் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் மாதிரி தான் இருக்குது. அப்படி செய்திருக்கேன். நுணுக்கமான வேலை செய்திருக்கு. ஓகே இது வந்து சும்மா பிளாக் போர்ட் மாதிரி. ஓகே ஓகே இதில் வந்து நீங்கள் தேவையாண்டா அதுக்கேற்ற ப்ரைஸ்கள் வந்தவொடனே நீங்கள் தேவைன்னா வந்து செய்யலாம் என்ன? ஆனால் கொஞ்சம் மினக்கட்ட வேலை எல்லாருமே வந்து கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் வந்து குறிப்பிட்ட இதில் வந்து டைம்களும் எடுத்துக்கொள்ளும். அப்படிங்களா நான் ஏற்கனவே அந்த காட்டினது வந்து ஸ்டீல் கபர்ட் அப்படியே லைனுக்கு செய்து அடுக்கியிருக்கேன். இப்போ தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஃபினிஷிங் நடந்து கொண்டிருக்கிறேன். கதவுகள் எல்லாம் பூட்டுப்படையில் பாருங்க. இதுக்கே பெயிண்ட் அடிக்கிறேன் நான். இது செய்யணும் நிமித்தையில் எல்லாம் ஒட்டுவல் கிடாது ஃபுல்லாக ஒட்டி போட்டு நிமித்தி இப்போ தான் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சு கிடக்கேன். ஜாயின் பண்ணி வச்சு வாங்க இஞ்சி இப்போ உங்களுக்கே கலட்டிக்காரங்க. இது இந்த ஜாயிண்ட்டுகள் கொடுக்கல இதெல்லாம் அப்படியே ஜாயிண்ட்டுகள் கொடுத்துட்டு அப்படியே வந்து நிமித்த ஓகே இருக்கும். அப்படியே லைனுக்கு ஒரு ஏரியா செய்து அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கேன் நான். அங்கால கதவுகளும் வந்து செய்திருக்கு. இதில் தேவைன்னா நீங்கள் வந்து வழியாக வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணி செய்து கொள்ளலாம். இது வந்து தேவையான டிசைனுக்கு செய்து கொள்ளலாம். தேவையான அதெல்லாம் அவை கிட்ட என்ன மாற்றிக்கொள்ளணுமோ செய்து கொள்ளலாம். செய்யலாம். அப்படி இதில் இங்கே சீட் எடுத்து அப்படி அதில் எல்லாம் கட் இங்கெல்லாம் வேலையை நடக்குதுண்ணே. இங்கே வெல் பண்ணி ஓகே அங்கே இதில் வெல் பண்ணுறாரு. ஓகே இதே வெல்டிங் நடக்குதுண்ணே. ஓகே ஓகே மிஷின் வித்தியாசமாக கிடக்குது. ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இது நடந்தோம். அது என்னண்ணா? அது வந்து கால் கால் ஓகே ஓகே ஒன்றும் பார்ட்ஸாக செய்துட்டு அப்புறம் இப்போ வந்து லோக் பீல் ஃபிட் பண்ணுறீங்கண்ணே. வந்து இந்த கதவுக்கு வந்து லோக் வந்து ஃபிட் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே இப்போ இங்கே அந்த வெட்டுறதுகள் என்ன ஸ்டீல் வெட்டுறது மடிக்கிறது அந்த வேலை இப்போ அங்காளேன்ற இதை தூக்கி அரைவாசி மாற்றிருக்கு. ஓகே இது வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கு. நீ போக தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னு அப்படியே வாங்கலாம். பெயிண்ட் செக்ஷன் ஸ்டீல். ஓகே ஓகே இப்போ வந்து பக்கத்தில் இன்னொரு பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தோம்னா இங்கே ஸ்டீல் இதில் கொடுப்பா பெயிண்ட் அடிக்கிறேன். அதே அந்த ரெசிங் டேவில் பார்த்தோன்னா இன்னும் ஃபினிஷிங் முடியலை. நாங்கள் முன்னுக்கு பார்த்தாங்க அந்த இது மட்டும் காட்டினாங்க போட்டோட மட்டும். இப்போ பாருங்க ஒரு வித்தியாசமான இதோட நல்லா இருக்குது. அப்படி வீடியோக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. அப்படியே உள்ளே பார்த்தோம்னா கபோர்டுகள் லைனில் அடுக்கி விட்டு சின்ன சைஸ் என்ன இது வந்து ஜூனியர் கபோர்டுன்னு சொல்கிறது. ஓகே இது வந்து ஓடர்ஸுக்கு வந்து அப்படியே லைனில் அடுக்கி போட்டு இருக்குது. அங்காளமைக்கு இதுக்கு வந்தோடனே அந்த பெயிண்ட் வாசம் அங்கே பெயிண்ட் அடிச்சு கொண்டு லைட்டாக காட்டி கொள்கிறேன் பாருங்க. இங்கே இங்கே வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அடிச்சு கொண்டிருக்கணும். இங்கே ஃபுல்லாக வந்து பெயிண்ட் இருக்கிறது இன்னொரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஓகே அப்படியே வந்து காட்டிக்கொள்கிறேன். இதுக்கு வந்தாலே இந்த பெயிண்ட் வாசம் தானே என்ன? ஏன் இதில் வரைக்கும் அந்த பெயிண்டுகள் வந்து ஒட்டுப்பட்டு என்ற செருப்பில் அடையாளம் தெரியுது.
இது அப்படியே இங்கே ஒரு தொகையாக கேட்டாலும் உங்களால் செய்து கொடுக்கல தானே ஒரு தொகையாக கேட்டாலும் இது அப்படித்தான் 26 கபட் வந்து ஒரு ஆளுக்கு ஓடருக்கு போகுது ஓகே ஒரே அதே மாதிரி தான் நாங்கள் அதில் கீழே நிலத்தில் செய்து வச்சுக்கிறோம் அப்படி தானே அதுவும் எங்களை ஓடர் எங்களை வந்து இன்னும் பெயிண்ட் அடிக்கிறது அதே மாதிரி இங்கே வேற இங்கே இது வந்து லோக்கர் கபட் இது வந்து கேஜ் கூடினது வித்தியா ஓகே இது அந்த ஃபுட் செட்டில் ஹெல்மெட் வைக்கிறது ஃபைல் வைக்கிறதுக்கு நிறைய நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சு போட்டுறது அந்த அதில் பாய்க்கலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உயரம் கூட கேஜை பாருங்க நல்ல இது உண்டு நல்ல இதுக்கு இதுவும் போட்டு போர்டருக்கு இதுவும் போட்டு என்ன கம்பியும் போட்டு செய்திருக்கு இங்கால ஃபுல்லாக வந்து ஸ்டீல்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறோம் அங்கால வந்து மரம் பெயிண்ட் பண்ணுறது பார்த்து நாங்கள் இங்கால ஃபுல்லாக ஸ்டீல்கள் வந்து பெயிண்டிங் அடிச்சிருக்கேன் ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஃபினிஷ் நல்லா ஆகுவேண்ணே அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சப்போ தான் இந்த ஃபினிஷிங் எடுக்கிறீங்கண்ணே டீக் பண்ணுறதோ ஓகே ஓகேயா இதில் வந்து நாங்கள் டிசைனர் தேவைண்டா மாற்றி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு சைஸில் எல்லாம் ஏகப்பட்ட ஸ்டீல் கபட் ஏகப்பட்ட இருக்குண்ணே கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் குறைவு தானே ஓகே தேவையானாலும் உடனே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் போல இதெல்லாம் ஸ்டீல் கபட்லாம் இதானே இப்போ உள்ள பெயிண்ட் அடிக்கிற நடக்குது இதான் உள்ள பெயிண்ட் இதில் வந்து அது கொஞ்சம் இதுக்கு வந்து சிங்கிள் லாக் ஓகே அதுக்கு வந்து டபுள் லாக் இது ஒரு லாக் கேட்டோ அதுக்கு வந்து டபுள் டோர் அதுக்கும் இந்த ஃபினிஷிங் கொடுப்பீங்களா இதே ஃபினிஷிங் தான் சேம் இது டென்னும் செப்பரேட்டாக வரும் ஓகே ஓகே இங்கே பொறும்பா அங்கே ஒரு நடுவில் அடைச்சு வரும் ஓகே சாலதம் வந்து என்ன மாதிரி நடக்குன்னு பார்த்துருப்பீங்க இப்படி நாங்கள் அடுத்த கட்டமாக எங்கே போக போகிறோம் அந்த வீட்டை போய் பார்க்க போகிறோம் அடுத்த கட்டமாக ஒரு வீட்டை போய் அவை டைம் அந்த அவைய அனுபவங்களையும் கேட்டுக்கொள்ள போகிறோம் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க ஓகே நாங்கள் இப்போ ஃபேக்ட்ரி பார்த்துட்டு அடுத்த வந்து நெல்லிடிக்கு வந்து நாங்கள் பின்னாடி ஒரு பெரிய ஒரு வீடு இருக்குது ஏன் நீங்கள் வந்து நாங்கள் நிறைய பேர் கேட்குறவ நீங்கள் வந்து ஃபேண்ட்ரி கபர்ட்டுகள் மாதிரி நிறைய சோஃபா செட்டுகள் எல்லாம் வீடுகளுக்கு ஓட எடுத்துலாம் செய்து கொடுக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து வீடியோவில் காட்டினா நல்லா இருக்கும்னு சொல்கிறவ அதால் வந்து இன்னைக்கு இந்த வீட்டை போய் நாங்கள் சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம் என்ன மாதிரி செய்திருக்கு ஃபேண்ட்ரி கபர்ட்டுகள் சரி சோஃபா செட்டுகள்லாம் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் கேட்டு அவை என்ன வீட்டுக்காரரும் என்ன மாதிரி என்ன சொல்லி நம்ம வந்து கேட்டுக்கொள்ள போகிறோம் இந்த வீட்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் இப்போ உள்ளே போய் எல்லாம் கபர்ட் எல்லாம் சுற்றி பார்த்துக்கொள்ள போகிறோம் நான் தான் ஃபேக்ட்ரியும் சுற்றி காட்டி இருந்தவர் இப்போ நீங்கள் உள்ளே காட்ட போகிறீங்க என்ன ஓகே இப்போ என்னென்ன வேலைகள் செய்திருக்கேண்ணா இங்கே வந்து ஒரு ரூம் கபர்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க ஓகே இந்த ரூமுக்கு வந்து ஒரு பெரிய கபர்ட் என்ன ஃபுல்லாக ரூம் ஃபுல் செட்டுக்கும் வருது என்ன ஃபுல் செட்டும் இது என்ன சைஸ் வரும்ண்ணா இது வந்து 11க்கு 8 வரும் 11க்கு 8 ஓகே இந்த இதில் வந்து கபர்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இங்கே ஒன்றில் வந்து 1 2 3 4 ட்ராக் வர்ற மாதிரி வருமேண்ணே இது வந்து அன்னையாக வந்து கடையில் வந்து பார்த்து ஓகே அளவுகள் வந்து இப்போ இந்த எங்களோட ஃபேக்ட்ரியிலேருந்து ஆக்கள் வந்து அளவெடுத்து எல்லாமே ஃபேக்ட்ரியில் வச்சு செய்திங்க வந்து ஃபிட் பண்ணது இதெல்லாம் அவையே டிசைட் பண்ண கலர்கள் ஓகே இப்போ நாங்கள் இந்த கலர்ஸை வந்து மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கலாம் இதே கலர் தான் நீங்கள் எடுக்கணுன்ட்டு இல்லை கலர் எல்லாம் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே இது என்ன போர்டில் செய்ததாக இருக்கும் இது வந்து மலேசியன் ரூபின் என்று சொல்கிறது இது ஒரண்டி எல்லாம் கொடுக்குறோம் ஒரண்டி எல்லாம் கொடுக்குறீங்களா ஓகே எவ்வளோ காலம் மாதிரி வரும் ஒரண்டியில் வந்து இதுக்கு லோக்கலுக்கு 2 வருஷம் கொடுக்குறோம் போட்டுக்கு வந்து ஒரண்டி என்ன தண்ணி பட்டு இல்லை அப்படியான பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அதில் செய்து கொடுப்போம் உடஞ்சா கிடங்கு அதுக்கெல்லாம் ஒரண்டி வராது ஓகே மற்ற இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ இதே இதை மாதிரி மரங்கள்லையும் செய்து கொள்ளலாமா இது வந்து தேக்கில் செய்ய ஆசைப்பட்டவை அதாவது நாங்கள் டேக் பண்ணிக்கிறோம் போர்டில் அடித்து அது ஃபீல் ஒன்றா கொடுத்துக்கிட்டேன் எல்லாம் தேக்கெல்லாம் ஃபுல்லாக கதவு நிலையெல்லாம் போட்டுருக்கோம் ஓகே அப்போ அதே ஃபீல்டில் கேட்ட மாதிரியே செய்து கொடுத்துருக்கலாம் ஓகே அது மாதிரி இங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாமியார் செட்டப் இருக்குது இதே மாதிரி நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இதே மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ண வந்து நீங்கள் எல்லாம் இது உள் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கேட்ட மாதிரி தங்களுக்கு எங்கே ஹேங்கர் வரணும் எத்தனை தட்டு வரணும் அதே மாதிரி நீங்கள் அங்காலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் அவன் கேட்ட மாதிரி உங்களோட ஃபுல் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் செய்து கொடுக்குற மாதிரி இருக்கும் தட்டுகள் எண்ணிக்கையும் சரி இப்போ நீங்கள் 2 ஹேங்கர் பண்ணுற இடம் தேவைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்ன கண்ணாடி போட்டோம்னா கண்ணாடி போட்டு கொடுப்போம் மற்ற இதில் இன்னொரு இதுன்னு சொன்னால் நாங்களே லோக் போட்டு கொடுக்கணும் நாங்களே லோக் விரும்பல ஓகே மேக்னெட் இப்போ தாங்கள் தெரியாது துறந்து எடுக்கிறேன்னு சொல்லுறது அதெல்லாம் லோக் பண்ணது டப்பண்டு வந்து துறந்து தண்ணி கொண்டு எல்லா சாமான் அதுக்கு இப்போ டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக லோக்கல் ஒன்றும் போடல ஓகே மேலே வந்து 6 வருது தானே இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் பெரிய சாமான்களை வந்து வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குமே ஒரு சின்ன சூகேஸ் கணக்கான ஒன்று உள்ள எல்லா சாமான்களும் மேலே வச்சுக்கொள்ளலாம் ஓகே இதை தாண்டி வேறு என்னென்னா அதே இன்னொரு ரூம் உண்டு இதோட கொஞ்சம் வித்தியாசம் ஓகே அதே மாதிரி பார்த்துருக்கோம் ஓகே அடுத்த இந்த ரூம் என்னென்ன இதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நான் சைஸ்கள் வித்தியாசப்படுறேன் கொஞ்சம் உயரம் கூட மற்ற வந்து உள்ள அகலவும் வித்தியாசம் ஓகே இதெல்லாம் இந்த ஹேங் பண்ணுறதுலாம் இந்த அவையில் ஐடியா பண்ணி கேட்டது ஓகே இதுக்கெல்லாம் அந்த சீக்ரெட் லாக் எல்லாம் வச்சு அவங்க ஐடியா கேட்ட மாதிரி செய்து விடலாம் இது வந்து இதுக்கு இந்த லோக்கர் வெளியில் உள்ளுக்கு ஒரு லோக் வச்சு கொடுத்துறாங்க அதே மாதிரி இந்த கலவையும் பார்த்தோம் என்றால்
அங்கே முதல் பார்த்தமாக கொஞ்சம் பெருசாக இருக்குமே, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஓகே, இது வந்து பாவிக்கிறால நிறைய பொருட்கள் இருக்குது. சும்மா நார்மலாக உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இதுன்ற சைஸ் என்ன மாதிரி வரும் அதில் பார்க்க எவ்வளோ வித்தியாசம்? அது வந்து 10 அடி கொஞ்சம் கூட இது 2 அடிக்கு 4 இன்ச்சு உள்ளாகலாம் வந்து குறைவு. ஓகே, அதில் ப்ளக் பாயிண்ட் ஒன்று வரபடியாக அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிருக்கோம். ஓகே, மற்ற இப்போ பொதுவாக நிறைய பேர் இப்போ நாங்கள் அது மாதிரியே காட்டுறோம். நிறைய பேர் என்ன கேட்பீங்கன்னா இதே மாதிரி தங்களுக்கு கொண்டு செய்யணும் இதே சைஸ்ண்டா என்ன பட்ஜெட்டுக்குள்ளே வரும்? இது நீங்கள் உங்களோட வீட்டை வந்து அளந்து இப்போ நீங்கள் உள்ளுக்கு ஃபங்க்ஷன் மாத்திரமே லாச்சியல் போடுறது, அதே மாதிரி கல்ல லோக்கல் லாச்சியல் போடுறது, மற்ற வந்து இப்போ இப்போ அண்ணாக்கள் வந்து இந்த வீட்டுக்கு அண்ணா என்ன செய்யணும்னா உள்ளுக்கு விட சொல்லிக்கணும், ஒன்று தட்டுக்கிட்டு ஒன்று போட வேண்டாம். ஓகே, சாமான் கொடுக்கணும். அதே மாதிரி தட்டு போடுறோன்னு சொன்னால் வந்து அளந்து அதுக்கிட்ட ரேட்டுகள் தருவோம். இப்போ நீங்கள் நேராக வந்து கடைக்கோ இல்லை எங்கள் ஃபேக்ட்ரி எங்கள் கோல் பண்ணியோ என்ன செய்யலாம் அதுக்கு ரேட்டு ஃபோன்லேயே தருவோம். மாற விலைகள் மாறுபடும். ஒரு ரேஞ்சுன்னு சொன்னோம்னா என்ன ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி இருக்கும்? ஒரு 3-4 ரூபா, அது 3 லட்சத்துலேருந்து 4 லட்சத்துக்குள்ளே வரும். ஏன்னா நீங்கள் செய்கிற வேலைகள் மாற மற்ற மரங்களும் மாற விலைகள் வந்து மாறிக்கொள்ளும். என்ன ஓகே, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கானே? இதை விட அங்கே பாத்ரூம் போட்டு அடிச்சிருக்கு. ஓகே ஓகே, அப்படியே வந்து பாத்ரூமுக்கு வெளியில் என்ன வெளியில். ஓகே, அதே இதில் தானே? ஓகே, இதில் வந்து இந்த கபர்டை ஓப்பன் பண்ண கேட்குறேன். நான் வந்து பார்த்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி உள்ள நாங்கள் அடிச்சு கொடுத்து நாங்கள் அண்ணா கேட்ட மாதிரி, ஆனால் அவையே வந்து ஹேங் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே இருந்து கொண்டு வந்துருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. அதால் இப்போ நாங்கள் இதெல்லாம் ஹேங் பண்ணுற மாதிரி அடிக்கல. அது கொண்டு வந்தபடியே கொஞ்சம் நீட்டாக. இதில் வந்து இதில் நீங்கள் வாங்கி செய்து கொடுக்கலாம் தானே? இதெல்லாம் நாங்கள் வடி செய்து கொடுக்கலாம். ஓகே, இதில் வந்து நாங்கள் தும்பு தறி அதில் வந்து ஒரு இடமிடமாக திக்கா வைக்காமல் எல்லாத்தையும் தும்பு தறியிலேருந்து தூசு கட்டுறது சரி, அங்கே வந்து இது என்ன மிஷின்கள் சரி எல்லாத்தையும் ஒரே செட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு கபர்ட். என்ன கபர்ட்? ஓகே ஓகே, இதுவும் வந்து விரும்பின சைஸுக்கு வந்து செய்து கொடுக்கலாம். விரும்பின சைஸ் எல்லாமே அண்ணன் ஓடுறது வந்து அவையோட பிளான்லேயே வந்து செய்து கொடுத்தேன். இப்போ நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அந்த பிளானில் வந்து இது செய்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதை தாண்டி சோஃபாக்கள் எல்லாமே கொடுத்தீங்க. சோஃபா எல்லாம் இப்போ அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இப்போ கிட்ட இல்லை செய்னாங்க. அதுலேயும் பாருங்க சும்மா நார்மலாக காட்டிக்கொள்கிறோம். எங்களை பார்த்தோம்னா 3-2-1. இது வந்து அப்படியே 3-2-1. ஓகே, அதோட எக்ஸ்ட்ரா சோஃபாவும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 சீட் மட்டும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஓகே, இதில் வந்து நீங்கள் நேர ஷோரூமுக்கு போனீங்கன்னா மங்களா ஷோரூம் எங்கே இருக்குன்னா மங்களா ஷோரூம் கேகே ஸ்டோர் ரோட்ல மெனராஜ் சந்தைக்கு பக்கத்தில் நில ரெஸ்டாரண்ட்டு முன்னுக்கு. ஓகே ஓகே, அதில் வந்து நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இங்கால வந்து வீடியோ ஓனர் நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் தனுஷன். ஓகே, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? வெளிநாடு தானே? நாங்கள் வந்து நான் பிறந்தது சுவிஸ். இது வந்து அம்மாண்ட ஊர் காணி இருந்தது. அங்கே வந்து வீடு கட்டி அங்கே வீடு கட்டி இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து மங்களா ஷோரூமில் வந்து இந்த கபர்ட்டுகள் மற்ற இங்காலையும் இருக்கிற டேபிள்கள் இதெல்லாம் எடுத்துனீங்க. என்ன மாதிரி உங்களோட அனுபவங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்களேன். நாங்கள் வந்து கணக்க ஷோரூம்ஸ் பார்த்துனாங்க. பார்த்து கடைசியாக இவன் இந்த மங்களா ஸ்டோர்லாம் எங்களுக்கு பிடிச்ச சாமான்கள் இருந்தது. ஓகே ஓகே, அங்கே நாங்கள் செட்டி தான் முதல் எங்களுக்கு கவர்ந்தது. ஓகே, ஸோ அதில் எடுத்து மேசையும் எடுத்தது. ஓகே, இப்போ நாங்கள் 1.5 வருஷம் முன்ன வரைக்கும் எங்களுக்கு அலமாரி பெருசாக தேவைப்படையில. அப்போ நாங்கள் சொன்னது அதை ப்ராசைவோம்ண்டு இந்த ஸ்ட்ரெஸ் தானே. அப்போ இப்போ நாங்கள் திரும்ப வரைக்கும் நாங்கள் சொன்னது அலமாரி அடிப்போம்ண்டு கொஞ்சம் தேடினது. தேடிக்கான் இவன் இந்த கடைக்கு போய் கேட்க அவர் சொன்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி செய்து தருவியாமண்டு. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். எங்களை விரும்பின மாதிரி நாங்கள் செய்யலாம். அப்போ அவையில் எங்களுக்கு சொன்னாங்க டைம் கொஞ்சம் மட்டும் ஏன்னா நாங்கள் திரும்ப போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ அதால் வந்து அவையில் அந்த டைமுக்கு செய்த ஆரியம் வந்து ப்ராமிஸ் பண்ணபடியாக அவையில்ட்ட கொடுத்தனாங்க. அதே மாதிரி எங்களுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி செய்து வந்துருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, சொன்ன மாதிரியே செய்து வந்துருக்கு. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் வந்து அங்கே மற்ற சுவிஸ் நாட்டிலே வந்து பிறந்து வளர்ந்தது. இங்கே வந்து பார்க்க இங்கே என்ன மாதிரி அங்கத்திய நாட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸுக்கும் இங்கே இருக்கிற இங்கே செய்ததுக்கும் என்ன மாதிரி டிசைன்கள் அதெல்லாம்? இங்கே வந்து செய்து விற்கிற ஃபர்னிச்சர்ஸ் வந்து சரியான வித்தியாசம். ஏன்னா இங்கே வந்து கூடுதலாக பலகைகள் வந்து கூட பாவிக்கிறதானே. அப்போ அங்கே வந்து கூடுதலாக ஒட்டு வேலை. மற்ற அங்கே பலகைகளும் வித்தியாசம். மற்ற என்னன்னு சொல்கிறேன், இங்கே பலையல் வந்து கூட பாவிக்கும். நாங்கள் இங்கே பார்த்த அளவில் வந்து அந்த செய்து விற்கிற ரெடிமேட் அலுமாரியல் வந்து கொண்டு வைக்க கொஞ்சம் வித்தியாசம் காட்டும். அப்போ அதெல்லாம் நாங்கள் கூடுதலாக விரும்பினது சுவரோட சேர்த்து அடித்தா அந்த என்னன்னு சொல்கிற வித்தியாசமாக தெரியாது. நாங்கள் பிளான் பண்ணேக்கே அப்படி பிளான் பண்ண மாதிரி இருக்கு. அப்போ நாங்கள் எங்களோட கலரை கொடுத்து அதுக்கேற்ற எங்களோட டிசைன் சொல்லி நாங்கள் ஸ்விஸ்ல இருக்கிற டிசைன் கொஞ்சம் பார்த்து அதே மாதிரி ஷேப்பில் அடிக்க சொல்லி நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் எங்களுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி செய்து வந்து. இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து நீங்கள் நிறைய இடத்துல விசாரிச்சு தான் இதான் இருப்பீங்க. விலைகள் என்ன மாதிரி உங்களுக்கு ஓகே இருந்ததா? என்ன மாதிரி இருந்தது விலைகள்? வந்து என்னன்னு சொல்கிறது, ரெடிமேடாக வேண்டியக்கே அவையில் செய்தது தானே வேண்டலாம். அப்போ அதில் வந்து விலை பெருசாக வித்தியாசப்படுத்த வராது வித்தியாசமாக. ஆனால் என்னென்னு சொல்கிறது, இவையிட்ட நாங்கள் சொல்லிக்க எங்களுக்கு கேட்ட மாதிரி நாங்கள் மாற்றேக்க
எங்களுக்கு தெரியும் என்னென்ன எங்களுக்கு தேவைண்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறிக்கொண்டு போகும். எங்களுக்கு தேக்கில் செய்யணும்னா தேக்கண்டைக்கு விலை இது வந்து இப்போ மலேசியன் போட்டில் அடித்தபடியாக கொஞ்சம் மலிவாக இருக்கும். அதில் வந்து தேக்கில் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். ஏன்னா கலர்கள் மாற கொஞ்சம் ரேட்டில் மாறும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து முக்கியம் வந்து எங்கள் ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இப்படி தான் இருக்கோம் நாங்கள் நினைச்சா வீட்டை சொல்லி அதை செய்து கொள்ளலாம். பார்த்தா வரையும் இந்த வீட்டை எல்லாமே இவரே ஐடியா பண்ணி சரிங்க சிவரில் கேட்டிங்களா கிச்சன் கவுண்ட் பார்த்த கிச்சன் மாடல்ல இருந்து மற்ற பெட்டு இப்போ எங்களோட வந்து கதை கேட்க சொன்னார் தம்பி எனக்கு இப்படி இருக்கணும் 100 வருமானு சொல்லி ஒரு கதைச்சாதில் நாங்களே நேராக வந்து எங்களோட ஃபேக்ட்ரியிலேருந்து ஆக்களை கூட்டின்னு வந்து இங்கே நேராக வச்சு எல்லாம் சரியான நுணுக்கமாக வந்து எனக்கு கேட்ட மாதிரி அந்த டைமுக்குள்ளே சொன்னார். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் எந்த இடத்துக்கும் இதே மாதிரி செய்து கொடுப்பீங்களா? எல்லா இடத்துக்கும் நாங்கள் நார்மலாக இது 2-3 கேட்டபடியே நான் அண்ணன் எங்களோட நல்ல மாதிரி பழகினா ஓகே நான் அப்படி ஒரு கேட்குறேன்னு காட்டலாம்டா அவர் உடனே ஓமெண்ட் சொல்லியிருக்கேன். இதுக்கான இடத்துல அடிச்சிருக்கிறேன். ஆனால் நான் வீடியோவாக போடுறேன் விட ஒத்துக்கொள்ள இல்லை நாங்களாம் போடலை இது வரைக்கும் போடலை. இப்போ வந்து இதை காட்டியிருக்கிறோம். அண்ணா மனிமதி நன்றி அண்ணா. நன்றி. ஓகே.